எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது காலிஃப்ளவர் வச்சு கிரேவி. அதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் பாயில் பண்ணதால் நம்ம வதக்கினா கொஞ்சம் காலிஃப்ளவர்லாம் உடையாமல் இருக்கும் கிரேவியில் போட்டால். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துகிட்டு மசாலாவுக்கு வதக்கிக்கலாம். ஆயில் போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா 2 நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஒரு 3 வெங்காயம் இருக்கும், அதை கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதக்கும் போதே ஒரு 3 தக்காளி இருக்கும், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு போட்டுக்கலாம், கிரேவி திக்னஸ்க்கு. இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விடணும். கொஞ்சம் பச்சை வாசம் போனது எடுத்து இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக அரைக்காமல் கொஞ்சம் 3/4 பாகம் அரைச்சிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருஞ்சீரகம், போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிட்டோன்னு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட கலந்து நல்லா வேகட்டும். இது கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் முந்திரி பருப்பு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வேக வைங்க. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.